Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியான சிக்கன் கிரேவி. இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நீங்க இந்த மாதிரி சிக்கன் கிரேவி வச்சீங்க அப்படின்னா எப்படி காலி ஆகுதுன்னே தெரியாது. ரொம்ப சீக்கிரமா காலி ஆயிரும். அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். இந்த கிரேவி பாத்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, அதுக்கப்புறமா புலாவ், சாதம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப காம்பினேஷனாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வாரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த டேஸ்டியான சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம டீட்டெயிலா பார்த்துடலாம். இப்போ இது செய்யறதுக்காக ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இந்த கடாயில ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 3 கிராம்பு, ஒரு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு, ஒரு அன்னாசி பூ, இது இவ்வளோ சேர்த்துட்டு நல்லா இதை ஃப்ரை பண்ணிடுங்க. இது கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு 3 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி நீல வாக்கில் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம இது கூட சேர்த்துடலாம். இந்த சிக்கன் கிரேவிக்கு நம்ம வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்ப்போம், தக்காளி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக சேர்ப்போம். அப்படி பண்ணோம்னா தான் இதோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். இப்போ இதில் ஒரு பெரிய பூண்டை முழுசுமா நான் அப்படியே போட்டிருக்கேன். இந்த மாதிரி செய்யும்போது சிக்கன் கிரேவியோட டேஸ்ட் வந்து நல்ல ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னா கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு 3 பச்சை மிளகாய், இது இவ்வளோ சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி நம்ம கலந்து விடணும். இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எண்ணெயில் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ ஓகே, ஓரளவு இது கொஞ்சம் வேகட்டும். வந்ததுக்கு அப்புறமா இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி, இப்போ இதையும் சேர்த்து நல்லா நம்ம வந்து வதக்கி எடுக்க போகிறோம். இப்போ இந்த வெங்காயம், தக்காளி இது எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா மசிய வேகணும். அது வரைக்கும் இதை வேக விட்டுடலாம். இதில் வந்து கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா இது நல்லா குக் ஆயிரும், சீக்கிரமாக வெந்துடும். அதுக்காக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இது நம்ம அப்படியே வேக விட்டுடலாம். மூடி போட்டு வேக வைங்க. நம்ம மூடி போட்டு வேக வச்சோம் அப்படின்னா ஒரு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குலைவாக வெந்து கிடைக்கும். இப்போ இதை ஒரு முறை இந்த மாதிரி நல்லா கிளறி கொடுத்துட்டு மூடி போட்டு நம்ம வேக விட்டுடலாம். இப்போ 1 நிமிஷம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த தக்காளி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆயிலில் நல்லா வந்து வெந்து கிடச்சிருக்கும். ஒரு 3/4 பாகம் கண்டிப்பாக வெந்திருக்கும். பாருங்கள், இந்த அளவு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம பொடிகள் எல்லாம் சேர்த்துடலாம். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துருக்கேன். இது காரம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா இருக்கும்ல, அதுதான் சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இப்போ இந்த பொடிகள் எல்லாம் நம்ம கண்டிப்பாக சேர்த்தே ஆகணும். அப்போதான் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதை நல்லா ஒரு முறை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இந்த மசாலாவும் வெங்காயம், தக்காளி எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா குக் ஆகணும். அதனால நல்லா மூடி போட்டு இன்னும் இது ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வந்து நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிருங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே கரிஞ்சி போயிடும். இப்போ இதை மூடி போட்டு நம்ம ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டுடலாம். இப்போ பாருங்க, ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் நல்லா குக்காக இருக்கும். ஓகே, இப்போ அவ்வளோதான். இதில் இப்போ வந்து நம்ம சிக்கன் நான் வந்து கழுவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். நல்ல ஒரு 3 தண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுங்க. சிக்கனோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ சிக்கன் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம இதுக்குள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இதில் இருக்கக்கூடிய மசாலாவிலே நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. விட்டு நம்ம இதை வேக வைக்கும் போதே இந்த சிக்கன்லேருந்து நிறையவே தண்ணி வந்து ஊறி வரும். அதனால இதில் எக்ஸ்ட்ராவாக நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க கிடையாது. இப்போ இதை நல்ல ஒரு முறை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இந்த சிக்கனோட எல்லா பக்கத்துலேயும் நல்ல மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கணும். இந்த டைமில் உப்பு தேவை அப்படின்னா செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கோங்க. எனக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. இப்போ மூடி போட்டு இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த சிக்கன் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வெந்து வந்திருக்கு. சிக்கனில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி எல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஊறி எப்படி வந்திருக்குன்னு. இதில் நம்ம தண்ணியே சேர்க்க கிடையாது. இப்போ இதில் வந்து நம்ம தயிர் சேர்க்க போகிறோம். சரியா 1/2 கப் அளவு தயிர் வந்து எடுத்திருக்கேன்.
இதில் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் வந்து இப்போ தயிர் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்ககிட்ட தயிர் இல்லை அப்படின்னா தயிருக்கு ஆப்ஷனலாக நீங்கள் வந்து கோகோனட் மில்க் சேர்த்துக்கலாம், தேங்காய் பால். இதுவும் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். அது வந்து ஃபஸ்ட்டு பால் மட்டும் எடுத்துட்டு ஒரு அரை கப் அளவு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதே மாதிரி தான் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம ஓப்பன்லேயே விட்டு இனிமேல் ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். எண்ணெய் எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அந்த தயிர் நம்ம சேர்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகி நல்லா வத்தி வந்துடும். அதுக்கப்புறமா தக்காளி வெங்காயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா மேஷ் ஆயிரும். இந்த சிக்கனும் நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சாக வெந்து கிடைக்கும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கிரேவியும் ரொம்ப டெம்டிங்காக சூப்பராக வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக ஈஸியாக நம்ம இதை வந்து ரெடி பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மனம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மனமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.